ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கியூரி-வீஸ் லா, ரைட்டா? இது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஃபெரோமேக்னட்டிசம் அப்படின்னா நமக்கு தெரியும், ஸ்ட்ராங் மேக்னட்டிசம், சரியா? அதே மாதிரி பேராமேக்னட்டிக்னா என்னது? வீக் மேக்னட்டிசம், சரியா? நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெட்டீரியல் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஃபெரோமேக்னட்டிக் ஸ்டேஜில் இருக்குது, ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கீழே ஒரு ஹீட் கொடுக்குறேன், ஒரு நெருப்பு கொடுக்குறேன், சரியா? இப்போ இந்த நெருப்பு கொடுக்கும்போது டெம்பரேச்சர் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போகும், ரைட்டா? ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வரும்போது அந்த டெம்பரேச்சர் என்ன சொல்லுவோம்னா கியூரி டெம்பரேச்சர்னு சொல்லுவோம், டிசி, சரியா? ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். முதல்ல இந்த 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 ஃபெரோமேக்னட்டிசம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது, ஒரு 36 டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 36 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்குது, ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ வந்து ஆக்சுவலாக கெல்வினில் தான் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு புரியுறதுக்காக 36 டிகிரி செல்சியஸில் சொல்கிறேன், சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹீட் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த ஹீட் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போய் 36ன்றது 40 ஆகுது, 50 ஆகுது, 80 ஆகுது, 100 ஆகுது, 110 வரும்போது இதான் வந்து கியூரி டெம்பரேச்சர்னு வச்சுக்கலாம், சரி ஸ்டூடெண்ட்ஸ்? 110 டிகிரி ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஃபெரோ மேக்னெட் என்ன ஆயிடுது? கன்வெர்டட் டு பேராமேக்னெட்டாக கன்வெர்ட் ஆயிடுது. அதாவது ஸ்ட்ராங் மேக்னெட் என்ன ஆயிடுதுன்னா பேராமேக்னெட்டாக கன்வெர்ட் ஆயிடுது, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த கியூரி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷி. இது என்ன சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்? சிஎம் அப்படின்னா மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு சி. சின்றது என்னதுன்னா கியூரி கான்ஸ்டன்ட், ரைட்டா? டிவைடட் பை டி, அப்சல்யூட் டெம்பரேச்சர். முதல்ல இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டெம்பரேச்சர் தான் என்னது? டி மைனஸ் கியூரி டெம்பரேச்சர், ரைட்டா? ஸோ இது சி, இது சசப்டபிலிட்டி, இது வந்து என்னது? கியூரி கான்ஸ்டன்ட், இது அப்சல்யூட் டெம்பரேச்சர், இது கியூரி டெம்பரேச்சர், ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? கியூரி டெம்பரேச்சர், ரைட்டா? இந்த சசப்டபிலிட்டி இருக்கு இல்லையா, மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி, இது வந்து எதை பொறுத்து இருக்குன்னா கியூரி கான்ஸ்டன்ட் டிவைடட் பை அப்சல்யூட் டெம்பரேச்சர் மைனஸ் கியூரி டெம்பரேச்சர், ரைட்டா? சார் அதெல்லாம் சரி சார், சசப்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது வாயிலே நுழைய மாட்டேங்குது, அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது நான் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறேன், ஒரு அயன் பில்லட் எடுத்துக்கிறேன், ரைட்டா? இப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் வைக்கிறேன். அப்போ என்ன கிரியேட் ஆகும்? நடுவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும் இல்லையா, நார்த்துலேருந்து சவுத் போலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும், ரைட்டா? இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறதுனால இந்த அயன் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக மாறி என்ன ஆயிரும்? மேக்னெட்டாக மாறும். என்ன மேக்னெட்டாக மாறும்? ஃபெரோ மேக்னெட்டாக மாறும். ஏன்னா அயன் வந்து ஃபெரோ மெட்டீரியல் தானே, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ எவ்வளவு தூரம் இந்த பொருள் மேக்னெட்டாக மாறுது அப்படின்றது தான் அந்த பொருளுடைய சசப்டபிலிட்டி. ஒருவேளை இந்த இடத்துல நான் அயனுக்கு பதிலாக காப்பர் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு மேக்னெட் ஆகுமா? அயன் அளவுக்கு மேக்னெட் ஆகுமா? ஆகாது. அப்போ என்ன அர்த்தம்? அந்த காப்பருக்கு சசப்டபிலிட்டி குறைவுன்னு அர்த்தம். அதுவே அயனுக்கோ பிஸ்மத்துக்கோ கோபால்ட்டுக்கோ எடுத்திங்கன்னா சசப்டபிலிட்டி அதிகம்னு அர்த்தம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த சசப்டபிலிட்டியும் இந்த கியூரி கான்ஸ்டன்ட், அப்சல்யூட் டெம்பரேச்சர், கியூரி டெம்பரேச்சர், இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ரிலேஷன்ஷிப் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கியூரி-வீஸ் லான்னு சொல்கிறோம், சரிங்களா? பாருங்கள், as temperature increases the ferromagnetism decreases due to thermal agitation. ஏன் தெர்மல் அஜிடேஷன் போடுறோம்? இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம், இரும்பு எடுத்துக்கிறோம், இரும்பில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது, ரைட்டா? இந்த ஆட்டம் எல்லாமே என்ன பண்ணும்? ஒரு டைப்போலை கிரியேட் பண்ணும். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே டைரக்ஷனில் இருக்கும், ஏன்னா இது ஃபெரோமேக்னெட்டிக், ரைட்டா? இப்போ இதை நான் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது, இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்டூடெண்ட்ஸ், அந்த நடுவில் இருந்த ஆட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். என்ன ஆகும்? வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும், சரியா? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைபோல் மூமெண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் மாற ஆரம்பிச்சிடும் டெம்பரேச்சர் கூடும்போது, சரியா? அப்போ என்னாகும்? இந்த ஸ்ட்ராங்கான மேக்னட்டிசம் வீக் ஆகிடும். அதை தான் இதில் சொல்கிறாங்க, சரியா? அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 36 டிகிரி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போய் 110 டிகிரி வரும்போது கம்ப்ளீட்டாக அந்த ஃபெரோமேக்னெட் வந்து பேராமேக்னெட்டாக மாறுது பார்த்தீங்களா? இந்த டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்,
இதை தான் கியூரி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சசப்டிபிலிட்டியோட வந்து என்ன சொல்கிறோம், சீன்னு சொல்கிறோம். சரிங்களா?